வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 1.5 கோடி வாக்குகளை வாங்கும் விஜய் சீமான், நீ ஏன்டா போய் சீமான்கிட்ட போய் விஜய் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி. நீ கையால் ஆகாதவன் ஓட்டே விழுகாது, ஒன்றும் இல்லை, டெபாசிட் கூட கிடைக்காது தெரிஞ்சுன்னா விஜயோட போய் ஒட்டுறாங்க. உடனே சீமான் பார்த்தா யாரோ ஒரு கேண்டிடேட்டை போய் கட்டி பிடிச்சி வாங்க தம்பி அப்படின்னு பாசமலை பொழுது. ஏன்னா அடுத்து அவங்ககிட்ட தான் போய் ஆகணுன்ற மாதிரி பிளான். அவங்க 2 பேரும் டைப் போட்டு இந்த அது வேலைக்கு ஆகாது. விஜய் சேர்க்க மாட்டாப்புல. நான் இவ்வளோ சைக்கோ பாடுபடுறேன், உனைய கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கா நான் பாடுபடுறேன், குழந்தையெல்லாம் தூண்டி விட்டு, பொண்டாட்டியை தூண்டி விட்டு, புருஷனை பிரித்து, மாமியால் தூண்டி விட்டு, இவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு உனக்கா அப்படின்ற மாதிரி வரமாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. இந்த 8 பேர் சொல்கிறதையும் நம்ப வேண்டாமா? இப்போ ஓட்டை பிரிக்கிற 8 பேர் 7 முனை போட்டி கிடையாது. 7 முனை ஓட்டு போட மாட்டாங்க. அவர் 60 சீட் தான் நின்றுருக்காப்புல. வேட்பாளர்கள் 60 பேர் நின்றுருக்காங்க. 61 பேர் நிப்பாட்டிருக்காப்புல. 61 பேருமே 1000 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. அவர் பையனை 2 முறை 2 நிப்பாட்டுறாரு. ஆமாம், அவருக்கு இந்த 2 ரொம்ப பிடிக்கும். சரியா? ஒரு டைம் கலைஞர் 2 சீட்டு கொடுத்தாரு, 2லே அந்தாலே நின்றார், அவரே நின்றார். வால்பாறை ஒன்று, வால்பாறையும் அவங்க ஏரியாவில் திருநெல்வேலி பக்கத்தில் 2. அந்த மாதிரி பேராசை பிடிச்சாங்க. 4 கொடுத்தீங்கன்னு 4லையும் தானே நின்றுவாப்புல. இப்போ அதிகமாக கொடுத்தனால பையனை 2, இவர் அலைய முடியாதுன்னு பையனுக்கு 2 எனக்கு 1ன்ற மாதிரி. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழைய. ஓசின்னு வந்துட்டா எனக்கு 1 எங்கள் அப்பனுக்கு 1ன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்று வாழக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா கிருஷ்ணசாமி. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஐயா ராமதாஸ் வயசாகிடுச்சு, அவர் மகனை காலி பண்ணணும். கடைசியில் அந்த ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, சௌமியாவை தோக்கடிச்சிருக்கேங்கிறது தான் அவருடைய ஆனால் அது குடும்ப பிரச்சனை. மருமகளை தோக்கடிக்கணுன்றது, அதுக்கு மகளை இறக்கி விடலாமில்ல, அது மட்டும் நேக்கா இல்லை. மகள் காலி ஆயிடுச்சுன்னா இப்போ வெளிச்சமாயிரும்ல. இப்போ திடீர்னு மருமக ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, வெட்டு 1 துண்டு 2ன்றதுல இறங்க மாட்டாங்க. அதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, அவங்க வெறும் அண்ணி நாதனார் மட்டும் இல்லை, சம்பந்தியும் கூட. அந்த ஒரு நெருக்கடி, அதில் நெருக்கடி இருக்குது. நாளைக்கு பிள்ளை பல குழப்படி ஆகும். பிள்ளை அம்மா அவங்க அம்மாவுக்கு போவோம், பையன் இவங்க அம்மாவுக்கு பிரச்சாரம் பண்ணுவான். நான் எப்படி அது செட் ஆகாது. அவர் பேத்தி அந்த குழந்தை யார் கவனிக்கிறது? அதை விட பெரிய நெருக்கடி. ஆமாம், அதோட பெரிய நெருக்கடியாருன்னு. இப்போ பொண்ணை நீங்கள் கூப்பிட்டு போங்க, பையனை நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. மாமியார் நிற்கலை, சௌமியாவை தோக்கடிக்கணுன்றதுக்காக வேறு யாரோ அவருடைய ஆதரவாளரை இறக்கி விட்டு அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டுருக்காரு. அதை எப்படி சௌமியாவுக்கு போடாமல் அவரை போடுவாங்க? மாம்பழ சின்னம் தான் அவங்களுக்கு. ஐயாவே கேட்டாலும் மாம்பழம் தான் ஐயா போட்டுறோம். ஐயா நாங்கள் போட்டுறோம், உங்கள் சின்ன மாம்பழத்தில் எப்படி யார் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலிண்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க போய் மாம்பழத்தில் போட்டுறாங்க. இல்லை, சிலிண்டருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அவன் ஏற்கனவே பாப்பா இது ரேட்டு ஜாஸ்தி ஆச்சு, இதுக்கு எதுக்கு கரகம் அப்படின்னு சொல்லி கடுப்பு ஏற்றுற மாதிரி சின்னம் கொடுத்துருக்காங்க பாரு. சிலிண்டரே கிடைக்கல, இப்போ புக்கிங் பண்ணாலும் அதை போய் சிம்பிளாக கொடுத்தானா எப்படி ஓட்டு போடுவான்? இல்லை, பெரிய அளவுக்கு அவருக்கு கிராக்கி இருக்குன்னு ஒரு வேலை எதுவும் நினச்சி வாங்கினாருன்னு தெரியல. தமிழ்நாடு முழுக்க மகளிரால் தேடப்படுகிற சின்னம் அப்படின்னு என்னன்னு தெரியல. அவர் நாசம். அம்மையார் சசிகலா அவங்க தென்னந்தோப்பு, 4 தென்னந்தோப்பு, தனிமரம் தோப்பாகாதுன்ற மாதிரி தனி மரமாக கொடுத்துருக்கலாம் சின்னம், தோப்பு சின்னம். அந்த மாதிரி இருக்கு. எப்படியும் அந்த அம்மாவுக்கு ஏடிஎம்கே காலி பண்ணணும். மொத்தத்துக்கு எல்லாம் ஆளாளுக்கு அடிபட்டு எல்லாத்தையும் பிஜேபியை காலி பண்ணி விட்டாங்க. பிஜேபி தான் எடப்பாடிக்கு மெயின் என்னன்னா, பிஜேபி எவன் எதாக இருந்தாலும் பிஜேபி நாசமாக போகணும் அப்படின்னு எடப்பாடிக்கு. ராமதாஸ் ஐயாவுக்கு அன்புமணியே பொண்டாட்டி நாசமாக போகணும், அவங்களோட கூட்டணி வச்சு ஆமாம், அந்த கும்பலே நாசமாக போகணும். கிருஷ்ணசாமி என்னைய சேர்த்துக்காத எடப்பாடி எவனாக இருந்தாலும் நாசமாக போகணுன்ற கிருஷ்ணசாமிக்கு. சீமானுக்கு எவனாக இருந்தாலும் நாசமாக போகணும் என்னையை தவிர அப்படின்ற மாதிரி. அதனால் பிராமணர்களோட எல்லாம் போய் சேர்ந்து ரொம்ப கேடு 4 கேண்டிடேட் வேறு போட்டிருக்காப்புல. அவங்களும் இல்லை கேண்டிடேட் போட்டு போகிறான் அவனை கட்சி ஜாதின்னு. ஒட்டுமொத்த துரோகி. இலங்கையில் கருணா அப்படின்னா தமிழகத்தில் யாருன்னா இல்லை. இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் இலங்கை குறித்தோ இல்லை அதெல்லாம் பேசுனா ஓட்டு எவனுக்கு தெரியாது. இலங்கையா போயாயோ அப்படின்றாங்க. இலங்கை மண்ணாங்கடி. ஏன்னா அங்கே பூரா விஜய். அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் அப்படி டிஃபனை சாப்பிட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டாலே உணர்வு கூடும். அந்த மாதிரி இருந்த காலம்லாம் உண்டு. 2011 கூட அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருப்பாங்க. ஒருத்த குடிக்க மாட்டான்.
இப்போ கரெக்டாக ஒரு 15 வருஷத்தில் போர் முடிஞ்சு அங்கிட்ட ஒரு 11 இங்கிட்ட ஒரு 6 16 17 வருஷத்தில் இந்த தற்குறி ஜென்ரேஷன் அப்படியே விஜயகுமார். அதாவது என்னென்னா ஒரு மிகப்பெரிய இந்த சர்வதேச அளவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராளி வாழ்ந்த அந்த மண்ணில் மறையலை. அது கூட அதுக்குள்ளேயே தற்குறிகள் வந்து தற்குறி தலைவனை வந்து அந்த தலைவனுக்கு இணையாக பார்க்குறாங்கன்றது தான் ஜீரணிக்கவே முடியல. நம்ம கண் முன்னாடியே இந்த கேவலத்தையும் அவமானத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி ரொம்ப கேவலமாக இருக்கு. அவருக்கு இப்போ காம்படிட்டராக விஜய் இலங்கை வரைக்கும் வந்துட்டாருங்கிறதா சீமான். அதை தான் சீமானுக்கு வந்து என்னென்னா அவங்க அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க. நீ வந்து கொள்கை ஆமை கறி தின்ன, இந்த கறி முயல் கறி தின்ன, புரியுதா, ஆட்டு கொட்டை தின்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நீ இவ்வளோ நாள் போய் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அவன் அசால்ட்டாக நீ வந்தாலே போதும் தலைவான், முகத்தை காட்டு தலைவா போதும். ஐயா விட்டுருந்தா ஓட்டு போட கிளம்பி வந்துருப்பாங்க. ஏன்னா ஓட்டர் ஐடி ஆமாம், ஓட்டர் ஐடி செல்லாது, போட்டு விட மாட்டாங்க, அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு காசு இருக்காது. ஏன்னா அவங்க அங்கே வந்து சோத்துக்கு பிடிக்கிற சாப்பிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒன்றும் தொழில் கிடையாது, பொழப்பே கிடையாது இங்கே. அதனால் இப்போ நார்த்து ப்ராவின்ஸில் பொறுத்தளவுக்கு கிழக்கு நல்லாயிருக்கும், மத்திய நல்லாயிருக்கும், கொழும்பு நல்லாயிருக்கு. அதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியா விஜய்க்கு ஓட்டு போட்ட மாட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம். அவங்களுக்கு எதுவுமே தெரியல. உன் ஊர் பிள்ளைய வந்து இப்போ கூப்பிட்டு போய் தாலி கட்டி பிள்ளையும் பெற்று தெருவில் விட்டானடா அப்படின்றதெல்லாம் அவங்க கவலை இல்லை. தாவேகா தலைவர் விஜய் மேலே ஒரு புகார் கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. இவர் வீடியோவை பார்த்துட்டு 5 வயசு பையன் சாப்பிடாமல் அடம் பிடிச்சி ஓட்டு போடணும்னு கேட்டு குடும்பமே மன உளைச்சலில் இருக்கும்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணுற வேலையாக இது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, அதாவது என்னென்னா ஒரு இதை திருடணும் அப்படின்னா அது எந்த வழியிலனாலும் திருடுவாங்க. சாவியை திறந்து மட்டும். அதாவது ஒரு சில பேர் வந்து என்னென்னா பூட்டு உடச்சி திருடுறவன் இருப்பான், சில பேர் பீரோ புல்லிங் திருட இருப்பான், ஜன்னல் வழியாக பீரோ இது திருடுறவன் இருப்பான், சில பேர் நகை போட்டு வெளியில் வரட்டும் ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அத்துட்டு போயிடலான்றவன் ஒரு கும்பல் இருப்பான். இப்படி திருடர்களில் வந்து பலவிதம். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க சத்தம்லாம் தோட கழட்டி இருப்பான். இப்போ இவங்க வந்து எப்படின்னா சின்ன பிள்ளைங்களை வச்சு தோடு திருடுற கும்பல் அப்படின்றது தெளிவாக. சின்ன குழந்தை கடத்தல் அந்த கும்பல் தனியாக. குழந்தை கடத்திட்டு போய் அவங்க அப்பாட்ட காசு கேட்பாங்க, 10 லட்சம் கொடு இல்லைன்னா குழந்தை விட மாட்டாங்க. பழைய ரஜினி படம், சிவாஜி படத்துல இருந்து அந்த மாதிரி விஜய் வந்து குழந்தை திருடன், குழந்தைகளை வச்சு ஏமாதி திருடக்கூடிய இது பண்ணி மொத்தமாக அந்த அரசாங்கத்தை ஆட்டை போடணுன்ற மாதிரியான ஒரு நபர். ஏறத்தாழ எல்லாம் எந்த லெவலுக்கு ஒப்பிடுறாங்கன்னா ஒரு ஜென்சி புரட்சி. நீங்கள் பங்களாதேஷ், நேபாள் இந்த லெவலுக்கு பேசுகிறாங்க. அது இல்லை, அதுதான் அது ஜென்சி புரட்சி தான். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா அந்த கோவிட்லேயே பல இது இருக்கும், பல வேரியன்ட் இருக்குல்ல, அதுதான் இது ஜென்சி வேரியன்ட் தான். ஜென்சியில் வேறு வேரியன்ட், இது உருமாற்றம் அடைந்த கோவிட் வைரஸ் மாதிரி தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்சி புரட்சின்றது அது சின்ன சின்ன நாடுன்றது. இப்போ தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருந்ததுன்னா இங்கே ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கும். எப்படி இலங்கையில் நடந்ததோ அதே மாதிரி, எப்படி நேபாளில் நடந்ததோ அதே மாதிரி, எப்படி பங்களாதேஷில் நடந்ததோ அதே மாதிரி நடந்திருக்கும். ஆனால் பங்களாதேஷில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா டாமினேட் பண்ணி அந்த நாட்டோடைய ஸ்திரத்தன்மையை குலைச்சா கூட, பங்களாதேஷ் வந்து ஒரு பஞ்சப்பரார நாடாக இருந்தால் கூட புரியுது அவங்களுக்கு, அதுக்கு இந்தியாவோடைய ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது டிராவிடியன் ஸ்டாக்கு தான் அவங்களும். யார்? பங்களாதேஷ். அவன் வந்து ஜெனட்டிக்கலாக வந்து டிராவிடியனாக தான் வரும், நிறையா பேர் அப்படி தான் வரும். ஏன்னா அது ஒரிசா வழியாக அப்படி போச்சுன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொஞ்சம் எடுத்து நிறையா அந்த பிராமணர்களை தவிர எல்லாமே டிராவிடியன் ஜீன் தான் அதில் வரும். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவன் வந்து ஒரு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க நாட்டில் நம்ம நாட்டுக்கு எதிராக சதி நடக்குதுன்றது அவனுக்கு தெரியும். சதி பண்ணுறவன் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு நாட்டை சேர்ந்தவன் தெரியும். சதி பண்ணி ஒரு கிழவனை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டாங்கன்னு தெரியும். மாணவர்களை தூண்டி விட்டு மாணவர்களுக்கு அமெரிக்கா ஆசை காட்டி அவனை வச்சு 10 வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணி 5 வருஷம் 10 வருஷமாக அப்படியே விதைச்சி ஒரு நாள் புரட்சியை கொண்டு வந்துட்டாங்கன்றது தெரியும். அப்போ நம்ம நாடே மொத்தமாக அங்கே போய் இராணுவ தளபதியை கூட்டு மாட்டிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டாங்கன்னு தெரியும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு வேலையை செஞ்சாங்க, சரியான வேலையை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா அந்த மாணவ தலைவனை போட்டாங்க, முடிச்சிட்டாங்க. அப்போ என்னன்னா ஜென்சி புரட்சி மண்ணாங்கட்டி புரட்சியெல்லாம் தோற்றுருது. அதற்கு அடுத்து ஒட்டிக்கிட்டே ஒருத்தன் வரான். இந்த முட்டாள் பசங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவனை தலைவன் ஆகும்னு பார்க்குறாங்க. தேர்தலுக்கு போனாலும் அவனையும் போட்டாங்க. போட்டு சுத்தமாக எல்லாத்தையும்
பாடியெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பழைய அரசியல் கட்சியை சேர்ந்த அவனும் இவங்க ஆள் தான், வெஸ்டோட ஆள் தானா கூட. ஆனால் இந்த புதுசாக வர்ற டுபாக்கூர் நாய்ங்க எதுவுமே இல்லாமல் நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய தன் சுயநலத்துக்காக அதிபர் பதவியை அந்த தலைமை பதவியை பிடிக்கணுன்றான் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த நாட்டோட இராணுவம் எல்லாம் சேர்ந்து சைலண்ட்டாக 2 பேரையும் முடிச்சிட்டாங்க, கிழவனையும் துரத்தி விட்டாங்க. இப்போ ஜனநாயக ரீதியில் என்ன ஆச்சுன்னா வேறு ஒன்றுமே பிடுங்க முடியல அமெரிக்கானால. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்சை கொண்டு வர முடிஞ்சிருச்சு. என்ன ஆயிருக்கு, ஆளுங்கட்சிக்கு பேராக எதிர்கட்சி வந்துருக்கு. அந்த அம்மாவோட மகனே வந்துட்டான், கலிதாஜியாவோட பையன் வந்துட்டான். வந்தோடனே அப்போ என்னாச்சு, இதுதான் அந்த அம்மா தான் வந்திருக்கோம், அந்த அம்மா செத்து போச்சு, வயசாகி செத்துச்சுன்னா பகம் வந்துட்டான். இதுக்கு எதுக்குடா சுற்றி வளைச்சி எல்லா டேபிளையும் போட்டு உடச்சிங்க அப்படின்ற மாதிரியான கதையில் அங்கே எலெக்ஷன் நடத்துறது மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு ஜெயிச்சிருந்திருப்பான். ஆனால் அவர் மிரட்டலை கொடுத்து அவனை கொண்டு வந்துட்டான்னு வைங்களேன். ஏன்னா அவனுக்கு வந்து இங்கே எதிர்ப்பு இருந்தது. வெஸ்ட் ஆள் தான், வெஸ்ட் ஆளை விதைச்சி விட்டாலும் அவன் சரியில்லை, கிழவன் சரியில்லை யூனுஸு. சரி, கிழவன் சரியில்லைன்னா அவனால் கொஞ்சம் பேக்கப் பண்ணி உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அவங்க ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட அந்நிய சக்திகளோட பிளான் என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் அவன் பெரிய ஆள் ஆகிட்டானா அவன் நடக்கிறது பெரிய விஷயமாச்சுன்னு லோக்கலில் உள்ள ஆர்மியை அவனை ஆளை வச்சு போட்டாங்க, ரவுடிஸை வச்சு. ஸோ இது ஒரு பக்கம். அதே நேபாளில் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு தற்கொலை பாடகனை கூப்பிட்டு வந்து அவர் சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாருன்னா, நேற்று முந்தானாள் கற்பழிப்புனா உடனே தூக்கு தண்டனை, விசாரணை, ட்ரையலு, அது எதுவுமே கிடையாது. கற்பழிப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நாளில் இழுக்காமல் அவனை தூக்கு தண்டனை. உடனே ஏன்னு கத்துறாங்க. எத்தனை பேரை டெய்லி 50 பேரை கற்பழிச்சிட்டா இருக்கான் ஒரு நாட்டில். கற்பழி குற்றம் நடக்குன்னா அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதான், அதில் தப்பு கிடையாது. உச்சபட்ச தண்டனைன்னு சொல்லுங்க. எல்லாம் பண்ண அதுக்காக ஒருத்தனை ஏன்டா பிரதமராக மாற்றுறீங்க? மீதி சரி, கற்பழிப்பு நின்று போச்சு, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? படிப்புக்கு என்ன பண்ணுவேன்? தொழிலுக்கு என்ன பண்ணுவேன்? பிஸ்னஸ் வேற இப்போ மணி ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணுவேன்? அவர் தான் எல்லாம் பாடுறாருல்ல சார். அப்புறம் அந்த மாதிரி ஒருத்தனை வந்து அவன் ஏதாவது கச்சேரியில் பாடிக்கிட்டு இருந்தவனை தூக்கி அவன் மாற்றி விட்டான். அதே மாதிரி ஒரு தற்கொலையை இங்கே எல்லாமே ஜென்சி புரட்சியில் வரவன் பூராமே தற்கொலை தான், இலங்கையை தவிர. இலங்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா தற்கொலைகள் தான் வந்தான், அதுக்கு ஒரு தலைவனை வந்து பண்ண விடாமல் கவர்மெண்ட் உடச்சிருச்சு. அமெரிக்கா உருவாக்குற தலைவனை உடைச்சதுனால என்னென்னா இடதுசாரி அரசாங்கம் வந்து ஸ்டாப். ஏன்னா அதை பார்க்குறாங்க நேர்மையான வீங்க தானே வீலுக்கு போடுவோம், ராஜபக்சே வேணால் ரணில் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸுக்கு போட்டாங்க. நரகுமார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி நாடாக இருந்ததுன்னா நேரம் புரட்சி ஆகிடும். வந்து விஜய் அதிபராக இருப்பார், நம்மளாம் நாசமாக போயிடும். நல்ல வேலை இது ஸ்டேட்டுக்குள்ளே மாட்டினதுனால இந்த தற்கொலை பூரா ஓடி போய் எந்த காரணம்னு தெரியாமல் ஓட்டு போடுது, ஏதோ ஒரு வெறுப்பில். இப்படி தான் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிஎம் ஆகி என்னத்தை கிழிச்சுவார். இதுக்கு மேலே மத்திய அரசு இருக்குது, ஏற்கனவே வளர்ந்துன்னு கொட்டை போட்டவொன்னே ஒன்றும் பண்ண முடியல. இவர் வந்து கிழிச்சு மடக்கி 4ஆம் மடக்கிறாரு அப்படின்ற மாதிரியாக போயிட்டு. இல்லை சார், இப்போ இருக்கிற 7 அணி போட்டி, இவங்க திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேக, சசிகலா, ராமதாஸ், வேல்முருகன், கிருஷ்ணசாமி பூரா பேரும் 85% வந்ததுனால நாங்கள் தான் ஜெயிப்போங்கிறாங்க. இல்லை அவங்க பாவம் ஏதோ இப்போ லூசு பண்ணார் பசங்க. அது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தெருவில் ஒருத்தர் பெட்டி கடை வச்சுருப்பார், இல்லை கிராமத்தில் வச்சுட்டு பொறி உருண்டை இந்த குழல் அப்பளம் அதை விற்றுக்கிட்டு இருப்பார். திடீர்னு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கிராமத்தில் ஒரு கடைக்கு 7வது வீட்டில் இருக்க ஒருத்தர் இறந்துருவார். ஒன்றும் பெருங்கூட்டம் வரும் அந்த கிராமத்தில், வேறு சிகரெட் கிடைக்காது ஒன்றுமே. பார்த்தா அந்த கடை காலி ஆயிடும் அரை மணி நேரத்தில். ஏன்னா சாவு வீட்டுக்கு வந்தவன் பூரா சிகரெட் தேடி வருவான். அந்த ஆள் வாரத்துக்கே அப்போ 2 பாக்கெட் தான் விற்பான். ஒரே செகண்டில் 2 பாக்கெட் சிகரெட்டு, 4 குழல் அப்பெல்லாம் அது இது கிடைக்கிறதுலாம் வாங்கி தின்னுட்டு போயிடுவாங்க. கடை காலி ஆகிடும். திரும்ப சரக்கு எடுக்க டவுனுக்கு போகணும். ஆனாலும் அதனால அவர் கடை வந்து சரவணாச்சோராக மாறிடாது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படியே தான் உட்காந்துருப்பார், வாயை பார்த்து. எக்ஸ்ட்ரா வாங்கியும் போட முடியாது, எப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு நாள் திடீர்னு அந்த கதை தான் ராமதாஸ் கதை, கிருஷ்ணசாமி கதை, சீமான் கதை. சீமானுக்கு ஏதோ சாவு வீட்டில் அப்பளம் குழல் அப்பளம் தின்ன கதையாக போன டைம் 9% போட்டாங்க. இப்போ வாழைப்படம் வந்து 8.5 9% ஏதோ போட்டாங்க. இப்போ அது அப்படி 4.5 ஆகிடும். அதில் அவங்கெல்லாம் ஒரு டீம் வச்சுருக்காங்க, சீமானுக்கு வேலை பார்க்குறதுன்னு ஒரு டீம் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சீமான் ஜென்மத்துக்கு ஜெயிக்க மாட்டாப்புலன்னு தெரியும் அவங்களுக்கு. விஜயோட டையை போடுறாங்க. ஒரு சகோதரர், நம்ம ரொம்ப அன்புக்குரிய ஒரு சகோதரர் தான், நம்ம தம்பி தான் அவருன்னு வச்சுங்களேன். என்னை விட 3-4 வயசு கம்மி தான், 4-5 வயசு. அவர் இப்போ அங்கே இருக்கார்,
அவர் போட்டிருக்காரு. ஒரு மாயை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடத்துல எதை நோக்கி போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.